இந்த 2014 வரவழைக்கப்பட்ட இந்த தமிழர் மதம் என்ற சிந்தனை குறிப்பாக மலேசியாவில் மலேசிய தமிழ் மத சங்கம் ஒரு வியப்பான. மலேசியா அடிப்படையில் இஸ்லாமை போதிக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிலேயே இவங்க மலேசிய தமிழ் மத சங்கம் வாங்கினாங்கன்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. 1930களில் இங்கு உள்ளவர்கள் சான்றிதழில் இனம் தமிழ், நாட்டினம் தமிழ் என்று வாங்கியிருந்தாலும் சமயம் தமிழ் என்றே வாங்கியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய இந்த தமிழ் மத சங்கம் என்பதை உறுதி செய்வதற்கு உதவியாக இருந்தது. அதே நேரத்தில் தான் தெரிஞ்சது, உலகத்தில் ஒரு பல நாடுகளில் தமிழை மதமாக வைத்து வணங்கி வருகிறார்கள். மாரியம்மனையும் கருமாரியம்மனையும் இறைவனை தமிழில் வழிபடுறாங்க. தமிழ் பூசாரிகள், தமிழ் ஓதுவார்கள் இன்னும் பல நாட்டில் இருக்காங்க என்று வியப்பார். குறிப்பாக தாய்லாந்து அரசவையிலே திருவம்பாவை பாடுறாங்க. வருடம் ஒரு குறிப்பிட்ட நாள் அரசவையிலே தாய்மொழியில் எழுதி வச்சுட்டு பாடுறாங்கன்றப்ப இது ஒரு மிகப்பெரிய. அதே மாதிரி பேங்காக்கில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், செய்கான் வியட்நாமில் இருக்கக்கூடிய கோயில், மலேசியா, சிங்கப்பூர், பல நாட்டில் இருக்கிற அந்த கோயில்கள் அந்த வழிபாட்டு முறை முதல்ல தமிழில் இருந்திருக்கு. இப்போ இது சொன்ன பிறகு எனக்கு முதல்ல ஒரு எதிர்ப்பு வந்தது. எப்படி இந்து மதம் ஒன்று இருக்கிறப்ப நீ எப்படி தமிழ் மதம் ஒன்று சொல்லலாம், தமிழ் மதமே கிடையாது, தமிழ் இனமே கிடையாதுன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சது, பல இடங்கள் இதுக்கு வரவேற்பு. தமிழராய் இருப்பவர்கள் தன்னுடைய வழிபாட்டு முறையே தமிழில் இல்லாத போது எப்படி தமிழராய் வாழ முடியும்? தமிழராய் இருப்பவர்கள் தன் பெயரே தமிழில் இல்லாமல் வடமொழியில் இருக்கும்போது அவர் எப்படி தமிழராய் வாழ முடியும்? தமிழராய் இருப்பவர்கள் தனக்கு சொல்லப்படும் நெறி அடிப்படையிலே, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து தனக்கு நினைவு வரும்போது அடிப்படையிலே அது தமிழை மறக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பிற மதங்களை நாம் கையாளும் போது ஏற்படும் தன்மையை பார்க்கும்போது தமிழ் மதம், தமிழ் சமயம், தமிழ் வழிபாட்டு முறை எந்த அளவுக்கு தேவை என்பதை உலகம் முழுவதும் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த கடந்த 2 வருடத்தில் எங்களால் பார்க்க முடிந்தது. இதுதான் இதை இன்னும் ஆவணப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தில் கான்ஸ்டியூஷன் எழுதுகிறாங்க. அதில் ஒருவன் வழிபடும் உரிமை அவனுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரும் திணிக்கல, யாரையும் வரக்கூடாது. அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கடந்த 100 வருடத்தில் சிக்கல்கள் வந்தால் மதம் மாறுகிறார்கள், சிக்கல் வந்தால் அடையாளத்தை இழக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம நமக்குன்னு இருந்த ஒரு முறை, நம்ம இது எதுவும் புதுசாக ஒன்றும் வேணும்னு நம்ம எங்கள் யாருடைய புதிய சிந்தனை கிடையாது. 1942 தமிழர் மதம்னு எழுதியிருக்காங்க, 1972 தமிழர் மதம் எழுதியிருக்காங்க. இப்போ புரிதலால் அது குறிப்பாக மலேசியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இது தேவை என்பதால், தன்னுடைய அடையாளத்தை மக்கள் தனக்கே தெரியாமல் மறந்து வருகிறார்கள் என்பதால் இந்த தமிழர் மதம் தேவை என்பதை உணர்ந்ததால் இந்த தமிழர் மதம் என்ற ஒரு கோட்பாட்டை அமைப்பதற்கு அது இன்னைக்கு உடனே பலன் தராது, நல்லா தெரியும். அது சீக்கிய மதம் போல் ஒரு 200 வருடங்களோ 100 வருடங்களோ வளர்ந்த பிறகு உலக தமிழர்களை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கும். இது ஏன் சிக்கல்னா, இன்னைக்கு 190 நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் 46 நாடு பாஸ்போர்ட்டில் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய வியப்பு. மலேசியா பாஸ்போர்ட்டில் மலேசிய நாட்டு குடிமகனாக வாழக்கூடிய தமிழர்கள், மொரிஷியஸ் குடிமகனாக வாழக்கூடிய தமிழர்கள், கயானா குடிமகனாக வாழக்கூடிய தமிழர்கள். ஆனால் அவங்க பேசுகிற மொழியில் தமிழ் ரொம்ப குறைவாக. இப்போ இதில் ஃபிஜி நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ் என்ற எண்ணம் தான் இருக்கிற தவிர பேசும் மொழியில் தமிழ் கிடையாது, வழிபாட்டு மொழியில் தமிழ் கிடையாது. அவர்கள் ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய தமிழர்கள் தான் இருக்கிறாங்க, ஒரு கிரியோல் பேசக்கூடிய தமிழர்கள் தான் இருக்கிறாங்க, ஒரு பாஸ்க் மொழியை பேசக்கூடிய தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு முதல்ல அவங்க வழிபாட்டு முறையில் தமிழை கொண்டு வந்தால், அவங்களுடைய அடையாளமாக தமிழ் மதத்தை கொண்டு வந்தால் நம்ம மிக அழகாக தமிழர் என்ற இலக்கை அடையலாம். இப்போ அண்மையில் இந்த 2014 மலேசிய தமிழ் மத சங்கம் உருவான பிறகு 2015 மலேசியாவில் வாழக்கூடிய சீன மக்கள் தன்னுடைய மதமாக சீனத்தை கொண்டு வந்திருக்காங்க. சீனர்கள் புத்த மதத்தை வணங்குறவங்க, சீனர்கள் கன்ஃபியூஷியஸ் வழிபாட்டை வணங்குறாங்க, சீனர்கள் கிறிஸ்துவராக மாறி இருக்காங்க, சீனர்கள் இஸ்லாமிய மதம் இருந்தாலும் தன்னுடைய அடையாளத்தை இழக்க முடியாத அந்த சீன மக்கள் தன்னுடைய மதமாக சீனத்தை கொண்டு வரும்போது ஏன் தமிழர்கள் தன்னுடைய மதமாக தமிழிசம் கொண்டு வரக்கூடாது? ஏன் தன்னுடைய மதமாக தமிழர் மதம் என்று அமைக்கக்கூடாது? நம்ம நினைக்கலாம் இது நம்ம புதுசாக சொல்கிறோம், நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். இல்லை, ஏற்கனவே இருந்த பல உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தமிழர் மதம் கட்டமைக்கிறோம். இது தமிழருக்கான நெறி, தமிழருக்கான வாழ்வியல், தமிழருக்கான ஒரு எண்ணியல், தமிழருடைய உலகளாவிய அறிவை, தமிழருடைய பல்வகையான அறிவுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இதில் தமிழருடைய போர்க்கலை இருக்கும், தமிழருடைய திறன் இருக்கும், தமிழருடைய அறிவாற்றல் இருக்கும்,
ஒரு முறையாக ஒரு வழிபாடு என்பது, அதாவது உங்களுக்கு தெரியும், வையகம் போத்த வயங்கொல்லி கையகலை கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றிய மூத்தக்குடி, வாளோடு தோன்றிய மூத்தக்குடின்னு பதிவு பண்ண ஒரு இனம் மிக அழகாக தன்னுடைய இலக்கியங்களில் ஒரு அறிவியல் சார்ந்த உண்மைகளை வைத்திருக்கு. அதை மட்டும் எழுத போதும் தமிழர் மதத்துக்கான ஒரு நெறி நூல் நமக்கு கிடச்சிரும், ஒரு மறை நூல் கிடச்சிரும். அந்த மறை நூலை கட்டமைச்சு இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பிறருக்கு உதவி செய்யணும் என்று யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற தமிழர்கள் ஒன்றே குழும் ஒருவனே தேவன் என்ற எண்ணத்தை கொண்டு மிக அழகாக தன்னுடைய வரலாற்றை மீண்டும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர்கள் தமிழர்கள் தமிழ் மதத்தை கையாண்டால் மட்டுமே வரும். தமிழர் என்ற அடையாளம் வெறும் மொழி பேசுவது மட்டுமில்லை, அவர் வாழும் முறை. இப்போ இந்த தமிழர் மதம் என்று சொல்வதற்கான மிக முக்கியமான தரவுகளை தேடி அழைத்த போதுதான் என்சைக்ளோபீடியா ரிலீஜியன் என்ற உலக அளவிலான நூலில் தமிழ் ஆஸ் எ ரிலீஜியன் என்பது பதிவு பண்ணியிருக்கேன். எப்படி பிற நாடுகளில் தமிழை ஒரு மதமாக கையாண்டு வருகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அதே சமயத்தில் அண்மையில் கனடா, உங்களுக்கு ஜப்பான், கொரியா, தாய்லாந்து, கம்போடியா, பப்புகினியா, அதே மாதிரி ஒரு 22 நாடுகள், தமிழர்கள் புலம்பெயர்ந்த 22 நாடுகளில் இந்த தமிழ் மதத்துக்கான வரவேற்புகள் தெளிவாக வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் பிறக்கும் குழந்தை தன்னுடைய சான்றிதழில் அவருடைய சமூகத்தை சார்ந்து இந்து என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இந்து என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் இல்லாத போது அண்மையில் புகுத்தப்பட்ட இந்து என்ற சொல் எப்படி ஒரு தமிழனுக்கு அடையாளமாக இருக்கும்? இது ஒரு முதல் கேள்வி. அதே சமயத்தில் அந்த வழிபாட்டு முறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் பலருக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் தான் தமிழ் மதத்துக்கான, தமிழ் நெறிக்கான, அதே மாதிரி இப்போ இன்றைக்கி இந்தியா என்பது விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தென்னிந்தியா, விந்திய மலைக்கு மேலே இருக்க வட இந்தியா. வட இந்தியாவில் தொன்மையும் புராதனமும் கலந்து பேசுகிறப்ப இந்த தென் இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக 3 புறம் கடல் சூழ்ந்த இந்த தமிழர்கள் தன்னுடைய வாழ்வியலை மிக மையமாக கொண்டு தன்னுடைய இறைநெறியை வச்சுருக்காங்க. அப்போ ஒரு திணையை ஒரு மருதம் என்ற திணையை கையாண்ட தமிழர்கள், ஒரு ஐவகை திணைக்கு உரிமையான தமிழர்கள் தன்னுடைய வாழ்வியல் முறையை மிக அழகாக கட்டமைத்திருக்கிறார்கள். இதற்காக கூட இந்த தமிழ் மதம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய வரலாற்றை தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்க வேண்டும் என்பதால் இவர்கள் தமிழர் மதம் என்பதை கட்டமைக்க முயன்று வருகிறார்கள். அது மிக வியப்பாக, தமிழரின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய உலகத் தமிழர்களுக்கான மையப்பகுதியாக இருக்கும் கோலாலம்பூர் உலகின் முதல் தமிழ் மாநாட்டை நடத்தியது. அதே மலேசியாவில் தான் இந்த மலேசிய தமிழ் மத சங்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. நாம் அண்மையில் கடந்த 200 வருடங்களாக விவேகானந்தரை பார்த்திருக்கிறோம், சாய்பாபாவை பார்த்திருக்கிறோம். பல நெறியாளர்கள் தனக்கான ஒரு மதத்தை கட்டமைத்து, தனக்கான ஒரு வாழ்வியலை கட்டமைத்து உலகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ், கற்கால நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு தமிழ், தனக்கான ஒரு உலக பரவலை கொண்ட இந்த தமிழ், தனக்கான ஒரு நெறியை, தனக்கான ஒரு மறைபொருளை கொண்டு வருவதற்கான காலகட்டம் வந்ததால் தான் இந்த தமிழ் ஆஸ் எ ரிலீஜியன், தமிழர் மதம், தமிழ் மதம் என்ற ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். www.tamilreligion.org என்ற வலைதளத்தில் இந்த வலைதளத்தை நீங்கள் பின்பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இதற்காக தமிழ் ரிலீஜன் என்ற ஒரு முகநூல் பக்கமும் உண்டு. இதில் உங்கள் கருத்துக்களுக்கு நமக்கு இன்னும் சான்றுகள் தேவை. நாம் ஒரு முறையான பைபிளை போன்று, குரானை போன்று, பகவத்கீதை போன்று ஒரு மறைபொருளை, ஒரு மறை நூலை நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழருக்கான வழிபாட்டு நெறிகளை கட்டமைக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கிறோம். இது ஒரு விதை. இந்த விதை இப்போது முளைத்து சிறு செடியாக ஆரம்பித்திருக்கிறது. இதை மரமாக வளர்க்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 2000 வருடம் முன்பு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மதம் உலகம் முழுக்கும் பரவி இருக்கு. ஒரு 1400 வருடங்களுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இஸ்லாம் உலகை முழுவதும் ஆட்டி படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு 2500 வருடம் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு புத்த மதம் உலகம் முழுக்க இருக்கு. ஏன் தமிழர்களுக்கான மதம் ஒரு முழுமையை அடையப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் வருங்காலத்தில் பரவக்கூடிய வாய்ப்புகளை நாம் ஏன் உருவாக்கக்கூடாது? தமிழரின் வித்துக்கள், தமிழருடைய விழுதுகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க. இதன் மூலமாக உலக மக்களுக்கு தமிழர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு கலையாக நாம் தமிழர் மதத்தை நம்மை பின்பற்றி உலக மக்களுக்கு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.